ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு நம் அனைவரின் வாழ்விலும் மங்களத்தையும் செல்வத்தையும் கொண்டு வரும் அட்சய திருதியை. அட்சய திருதியை என்றாலே நம் நினைவுக்கு வருவது தங்கம் வாங்குவதுதான். ஆனால் இதற்கும் மேலாக இந்த நாளுக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக ரகசியங்கள் என்ன? தங்கம் வாங்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கப் போகிறோம். அட்சய திருதியை என்பது இந்துக்களின் மிக முக்கியமான மற்றும் மங்களகரமான பண்டிகைகளில் ஒன்றாகும். அட்சயம் என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் அழியாதது அல்லது எப்போதும் குறையாதது என்று பொருள். இந்த நாளில் நாம் செய்யும் எந்த ஒரு நற்செயலும், அது தானமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி, அது பல மடங்காக பெருகி நம் வாழ்வில் நிலைத்திருக்கும் என்பது முன்னோர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். 2026ஆம் ஆண்டு அட்சய திருதியை ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:49 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 20 காலை 7:28 வரை இருக்கிறது. அதனால் இந்த நாளில் தங்கம் வாங்க விரும்புபவர்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 6:15 வரை வாங்கலாம். குறிப்பாக ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:49 முதல் 12:20 வரை அல்லது மாலை 3 மணி முதல் 4:30 வரை வாங்குவது சிறந்தது. சூரியனும் சந்திரனும் தங்களின் உச்சபலத்தை பெறும் இந்த நாளில் பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த புனித நாளுக்கு பின்னால் பல வரலாற்று மற்றும் புராண கதைகள் பொதிந்துள்ளன. மகாபாரத கதையின்படி பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க சூரிய பகவான் திரௌபதிக்கு அட்சய பாத்திரம் வழங்கிய நாள் இதுவே ஆகும். அதேபோல் கிருஷ்ணரின் ஏழை நண்பரான குஷேலர் ஒரு பிடி அவளை கிருஷ்ணருக்கு கொடுத்து அதற்கு பதிலாக அளவிட முடியாத செல்வத்தை பெற்றதும் இதே திருநாளில்தான். மேலும் கங்காதேவி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்ததும் ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி தங்க நெல்லிக்கனி மழையை பொழியச் செய்ததும் இந்த அட்சய திருதியை நாளில்தான் நிகழ்ந்ததாக புராணங்கள் சாற்றுகின்றன. இவை அனைத்தும் உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான். நாம் எதை மனமுவந்து பிறருக்கு கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும். நவீன காலத்தில் அட்சய திருதியை என்றாலே தங்கம் வாங்குவதுதான் முக்கியம் என்ற பிம்பம் உருவாக்கப்பட்டுள்ளது. தங்கம் ஒரு நிலையான செல்வம் என்பதால் இந்த நாளில் அதை வாங்குவது நல்லதுதான். என்றாலும் அது மட்டுமே இந்த நாளின் நோக்கம் கிடையாது. வசதி படைத்தவர்கள் தங்கம் வாங்கலாம், ஆனால் சாதாரண மக்கள் தங்கம் வாங்க முடியவில்லை என்று வருந்த தேவையில்லை. மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் கல் உப்பு, மஞ்சள், குங்குமம் அல்லது ஒரு கைப்பிடி தானியங்களை அன்றைய தினம் வீட்டிற்கு வாங்கி வருவது மங்களத்தை பெருக்குவதோடு பொருளாதார ரீதியாகவும் பெரும் பலனை தரும். தங்கம் வாங்குவதை விட அன்றைய தினம் பிறருக்கு செய்யும் உதவிதான் ஆன்மீக ரீதியாக உயர்வானதாக கருதப்படுகிறது. அட்சய திருதியை அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜை அறையில் விளக்கேற்றி மகாலட்சுமி மற்றும் விஷ்ணுவை வழிபடுவது சிறந்தது. குறிப்பாக கோடை காலத்தின் உச்சத்தில் இந்த பண்டிகை வருவதால் தாகத்தால் தவிப்பவர்களுக்கு தண்ணீர் பந்தல் அமைப்பது, மோர் வழங்குவது, ஏழை எளியவர்களுக்கு குடை மற்றும் காலணிகளை தானமாக அளிப்பது போன்றவை மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். அன்னதானம் செய்வது நம் முன்னோர்களின் ஆசியை பெற்றுத்தரும். மேலும் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இந்த நாளில் செய்வது குடும்பத்தில் அமைதியையும் சுபிட்சத்தையும் உண்டாக்கும். சுருக்கமாக சொன்னால் அட்சய திருதியை என்பது கலாச்சாரத்திற்கான நாள் மட்டுமல்ல, அது நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளவும் புதிய நல்ல விஷயங்களை தொடங்கவும் உகந்த நாள். தீய எண்ணங்களை விடுத்து நேர்மறையான சிந்தனையுடன் இந்த நாளை அணுகும் போது நம் வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் அட்சயமாக பெருகும். இந்த நாளில் நாம் விதைக்கும் நற்செயல் என்ற விதை எதிர்காலத்தில் பெரும் பலனாக நமக்கு கிட்டும் என்பது திண்ணம். இந்த வருடம் நீங்கள் என்ன வாங்கப் போகிறீர்கள்? தங்கம் வாங்கப் போகிறீர்களா அல்லது ஒரு ஏழைக்கு உணவு அளிக்கப் போகிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.